ஓம் ஷிகி வாகனாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத். உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குதா? ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதா? நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையா? திருமண தடை ஏற்படுதா? அப்போ நீங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் கௌமாரியம்மன். ஆமாங்க, சப்தகன்னிமார்களில் கௌமாரியம்மன் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கௌமாரியம்மன் அப்படிங்கிறவங்க முருகனோட அம்சம் கொண்டவங்க. அதனால தான் அவங்களுக்கு ஷஷ்டி தேவசேனா அப்படிங்கிற மற்றொரு பெயர்களும் இருக்கு. நீங்கள் முருகனை வழிபடும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ அத்தனை பலன்களையும் இந்த கௌமாரியம்மன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கௌமாரியம்மனை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களோட நோய் படிப்படியாக குறைஞ்சிரும். அந்த அம்மனோட அருளால் உங்களோட நோய் தீர்ந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த கௌமாரியம்மன் தனி சந்நிதி உள்ள கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாராகியம்மனுக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே தனி சந்நிதி உள்ளது எல்லாருக்குமே தெரியும். கௌமாரியம்மனுக்கு தனி சந்நிதி உள்ள ஊர் என்னோட சொந்த ஊரான கவுண்டம்பட்டியில் கௌமாரியம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கவுண்டம்பட்டி பகவதி அம்மன் கோவிலில் தாங்க கௌமாரியம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அட்ரஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கௌமாரியம்மனை வழிபட்டு நல்ல பலன்கள் அடைஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். நன்றி.